நேர்களை வணக்கம். நான் உங்கள் மாற்றம் சிறப்பு நேர்காணலுக்காக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு வணக்கம். மார்ஷல் மீடியா நல்லா வளரட்டும், தொடரட்டும். எனது வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான அரசியல் சூழ்நிலையில நீங்க சந்திக்கிறீங்க. உங்களது கேள்விகளை தொடரலாம். மிக மகிழ்ச்சி சார். டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக தொடரும் வரை அந்த கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப திடுப்புன்னு எங்களுக்குள்ள இருந்தது பங்காளி சண்டை தான், நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம், விட்டு கொடுப்போம், கெட்டு போவதில்லை அப்படின்னு போயிட்டு என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிட்டாரு. என்டிஏ கூட்டணியில இணைஞ்சதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து போடுவது என்ன, டிடிவி தினகரன் அவர்கள் நன்றி செலுத்துவது என்ன, ரொம்ப ஆனந்தமா இருக்குல்ல பாக்குறதுக்கு. காமெடி அல்ல, சிரிக்காமலே கேக்குறியா மார்ஷல்? ரொம்ப சாமர்த்தியமா. அப்புறம் 2-3 விஷயத்தை விட்டுட்டியா? தூக்குல தொங்குறேன்னாரு. இல்லைன்னா தூக்குல தொங்கணுமா? நாங்க அங்க போய் சேர்றதை விட தூக்குல தொங்கலான்னு சொன்னாரு. அதை மறந்துட்டீங்களா நீங்க? சாகும் வரை பிஜேபி கிட்ட போக மாட்டேன்னு சொன்னாரு. அதையும் மறந்துட்டீங்களா நீங்க? அதையெல்லாம் சென்சார் மாதிரி ஜனநாயகன் படத்துல சென்சார் மாதிரி கட் பண்றீங்களா? என்ன நியாயம் சொல்லுங்க பாப்போம். உண்மையை சொன்னா கோவம் வருது நாட்டுல. இப்படி எல்லாம் பேசிட்டு எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு இன்னல்கள், அதையெல்லாம் எஞ்சி முத்தமிட்டபடி எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து நிறுத்தணும். எவ்வளவு வேதனையா இருக்கு. நீங்க ஒரு கட்சியில போய் உங்களுடைய வழக்குகளுக்காக உங்களுக்கு ஃபெரா கேஸ் இருக்கு, உங்க மேல லஞ்சம் கொடுத்த ரெட்டையிலை வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இதுக்காக போய் சரண்டர் ஆகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொண்டு அவங்களும் பிஜேபி ரொம்ப சூப்பர். என்னன்னா, இந்த அக்யூஸ்டு கேஸ் இருக்கவங்க, ஃபெரா கேஸ் இருக்கவங்க, இது மாதிரி வழக்குகள், முக்கியமான கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் இருக்கவங்க கூட எல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம், சேர மாட்டோம், நாங்க எகெயின்ஸ்ட் பிரஷ்டாச்சார் அதெல்லாம் பேசிட்டு இப்ப பாருங்க சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு அவங்களும் அலையிறாங்க பிஜேபியில. ஆகவே அவர்கள் இவங்க கிடைச்சா போதும், அவங்க கிடைச்சா போதும், அதுக்கு ஒரு 2-3 புரோக்கர் இருக்கிறாங்க. ஆகவே அவங்க எல்லாம் வச்சு இது கிடைச்சா போதும் அலையிறாங்க. நேற்று முன்தினம் வரை மிக கடுமையாக எதிர்த்தவர் தினகரன். சாதாரணமாலாம் எதிர்க்கல. என்ன தப்புன்ற அதிமுக கூட்டணியில போயிருக்காரு. செல்வி ஜெயலலிதா அவர்களை போட்டுறவங்க, எம்ஜிஆர் அவர்களை வாழ்த்துறவங்க அந்த அணியில தானே போய் இணைஞ்சிருக்காரு. என்ன தப்புங்கிற? ஒன்னும் தப்பே கிடையாது. சேச்சி அடமான வச்சுட்டு பின்னாடி தப்பு என்ன இருக்கு? உங்களால முடியல, கட்சி நடத்த முடியல, தொண்டர்கள் இல்ல, ஏதோ கொஞ்சம் பேர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்க போய் அடமானம் வச்சுட்டீங்க. நான் என்ன தப்புன்னு சொல்றேன்? அதை போய் தப்பே கிடையாது. உங்களுக்கு புகழேந்தி அவருடைய பேச்சுல முரண்பாடு இருக்கிறத நான் பாக்குறேன் சார். புகழேந்தி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைன்னு ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு 2 அணிகள் ஒருங்கிணைஞ்சிருக்கு. என்ன தப்புன்ற? அவ யாரு? சசிகலா யாரு? இல்ல அப்ப சசிகலா யாரு? அப்ப ஓபிஎஸ் ஆகுதுங்க சார். இல்லைங்க, சசிகலா யாரு, ஓபிஎஸ் யாருன்னு கேட்ட பதில் சொல்லுங்க எனக்கு. அவங்களும் ஏடிஎம்கேல இருந்தவங்க தான். அவங்க பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி. இவர் ஒருத்தர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு தனி கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஏடிஎம்கே எங்க ஒருங்கிணைச்சது? ஏடிஎம்கே எங்க ஒருங்கிணைச்சதுன்னு எப்படி தப்பா சொல்றீங்க நீங்க? அம்மாவின் தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அம்மாவின் தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. அம்மாவின் தொண்டர்கள் யாரு? பிஜேபி பின்னாடி விலை போகின்றவர்கள் அதிமுக தொண்டர்களா? நானா சொன்னேன்? அவர் தானே சொன்னாரு இந்த வார்த்தைய. எந்த காலகட்டத்திலையும் பிஜேபியோட கூட்டணி இல்ல, சாகர வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு நானா சொன்னேன்? அவர் தானே சொன்னாரு. எடப்பாடி என்கின்ற துரோகி எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவனை போல ஒரு தீய சக்தி இல்லைன்னு சொல்லி நானா சொன்னேன்? என்னை விட அதிகமா அவர் இல்ல சொன்னாரு. கொஞ்ச நாளா மாநாடோ கூட்டமோ போட முடியாம வெறும் பிரஸ் தானே பார்த்தாரு. எவ்வளவு ஏளனமா அசிங்கமா பேசினாரு. அதே பழனிசாமி இவரை துரோகின்னு பேசினார்ல, 420 சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் சொன்னா பல பேருக்கு வயிறு எரியும். கொஞ்சம் பேர் தான் இருக்கான் வயிறு எரியுது. நான் சொன்னது தானே சொல்றேன். அவனை போய் கேளு. ஊத்தி விளாசுறாங்க. அந்த இதுல வலைத்தளங்கள்ல அசிங்கமா போட்டதை எடுத்து போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி திட்டுறதும் இவர் திட்டுறதும் மாறி மாறி பாத்தீங்கல்ல நீங்க. 24 மணி நேரமா அதுதானே போகுது. எதற்காக சார் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? அதை சொல்லுங்க சார். நீங்க மார்ஷல் நான் விடுறது இல்லை. நான் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு 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 யூனிட்ட, ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க சொல்லுங்க.
அதிமுகவை மீட்பதற்கு, துரோகிகள் கையிலிருந்து அதிமுகவை மீட்பதற்கு. யாரு துரோகி? யாரு துரோகி சொல்லுங்க சார். அப்ப அவர் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படின்னாரு. அப்புறம் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு மார்ஷல் கிட்ட நான் பிடிக்கிறதுக்கு? ஆட்சி அபகரித்து, கட்சி அபகரித்து, ஆட்சி, கட்சி, அதிகாரம், நிர்வாகம் எல்லாத்தையும் அபகரித்து சிறையில இருந்த சின்னம்மாவுக்கு கூட நிக்கிறவங்க புகழேந்தி இவரை திகார் ஜெயில வரைக்கும் போய் பார்த்து திருப்பி கூட்டு வந்து தென் தமிழகம் பூரா சுத்தரமன் புகழேந்தி என்னங்க எல்லாமே பண்ணல. அந்த தென் தமிழகத்து மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ வைத்த மக்கள் 10.5 இத்தனை ஜாதி விவரத்தையும் சொல்லி 10.5 அறிவித்த பழனிசாமியை ஒழிக்காமல் விடமாட்டேன்னு புகழேந்தி சொன்னா சொல்லுங்க. இதெல்லாம் பேசுறது தினகரன் இல்ல பேசுறது. இப்ப பங்காளிகள் சண்டை தெரியுமா? ஒரு காலத்துல மார்ஷல் பசுமண்ணைய இடத்துக்கு மாலை வைக்க போறோம். அன்னைக்குதாங்க எழுச்சி நான் என்னன்னு என்னுடைய லைஃப்ல பார்த்தேன். அதுதான் அப்புறம் புரட்சியா வெடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்படியே வண்டியில உட்கார்ந்து இருப்போம். முன்னாடி அவர் ஓபிஎஸ் உட்கார்ந்து இருப்பார், பின்னாடி நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருப்போம். அடிப்பா வந்து மார்ஷல் வண்டி கதவை டோரை எல்லாம் அடிச்சு என்ன சவுண்ட்னா இன்னும் என்னுடைய செவிகளில் அது வந்து ஒலித்துக்கிட்டே இருக்கு. கெட்ட வார்த்தை. அதுவும் ஐயோ அண்ணன் முன்னாடி இப்படி சொல்றானேன்னு கூட நினைச்சது உண்டு. நான் வாயில வந்தெல்லாம் பேசுவான். சவுத்துல அந்த மக்கள் தொண்டர்கள் அண்ணா இந்த பக்கம் வருட்டு நாங்க பேசிக்கிறோம். சிலவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. ரொம்ப கீழ்த்தரமான கெட்ட வார்த்தைகளை சொல்லி அவனை மாத்திரம் விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு எழுச்சின்றீங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா தினகரனை? ஏற்றுக்கொள்வார்களா தினகரனை? யாராவது தென் தமிழகத்திலே தினகரன் செய்த செயல் சரி என்று சொல்லுவார்களா? நேற்று பார்த்த எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்றாருல, நாங்கள் எல்லாம் ஒருதாய் பிள்ளைகள், நாங்கள் பங்காளி சண்டைதான்றாரு. பங்காளி சண்டை ஒரு குடும்பத்துல பிரச்சனை வராதா? அடிச்சுப்போம், கூடிப்போம், இதை பெருசுப்படுத்தணுமான்றாரு. விட்டு கொடுப்போம், கெட்டு போவதில்லை. இல்லைங்க, பங்காளி தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டாரு. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வருங்கால முதலமைச்சர் ஆவாரு, முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல போறீங்க? மன்னிச்சுட்டாரு. அந்த பழனிசாமி தான் உங்களை ஏமாத்தி துரோகம் பண்ண பழனிசாமி உங்க கூட எப்படி பயணம் வர போறாரு? சசிகலா காலில் எடப்பாடி விழுந்து ஆட்சியை அபகரித்தார் என்றுதான் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி அதிகாரம் போனதற்கு காரணம் பழனிசாமி தான் அப்படிங்கிறதுதான் குற்றச்சாட்டு. இது போன்ற ஒரு துரோகியை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் வரலாற்றில் பார்த்ததில்லைன்னு சொன்னதுதான் தினகரனுடைய குற்றச்சாட்டு. இப்ப எப்படி ஒரே நாள்ல அவரு புனிதர் ஆயிட்டாரா? ஒரே நாள்லயே தியாக செம்மல் ஆயிட்டாரா? இதை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டா தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்களா? அது துரோகின்ற பட்டம் போயிடுமா? சொல்லுங்க சார். ஆர்கே நகர்ல ஒருங்கிணைப்புல ஒரு படி நடந்துருச்சுன்னு நினைக்கலையா நீங்க? தினகரன் அமமுக தொடங்கிட்டாரு. இந்த வகையிலாவது தொண்டர்கள் ஒருங்கிணைக்கிறாங்களே. எந்த தொண்டர்கள் எங்க இருக்காங்க? தொண்டர்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு தினகரன் பின்னாடி எங்க தொண்டர்கள் இருக்காங்க? பாரதிய ஜனதா தப்பு கணக்கு போடுதுங்க. அன்னைக்கு 24 கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல காரணம் தினகரன். கேப்டன் இருந்தா ஆட்சிக்கு வந்திருப்பாருன்னு சொல்லுவேன். கேப்டன் 10% ஓட்டு வாங்கினார் ஒரு காலத்துல. அப்புறம் நீங்க வந்து அந்த போயிடுச்சே, அந்த சாமே போயிடுச்சே கம்ப்ளீட்டா. எங்க இருக்காங்க உங்கள்ட்ட தொண்டர்கள்? இப்ப 2 இடத்துல நின்னீங்களே சார். வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி ஆர்கே நகர் வெற்றி. இனி அப்படி ஒரு வெற்றியை மக்கள் தர முடியாது. இரவு பகலாக உடைத்த தொண்டர்கள் எல்லாம் நடந்துச்சு, வெற்றி பெற்றோம். அந்த தொகுதிக்கு திரும்பி போனதுண்டா? அந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சதுண்டா? தேர்தல் நேரத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இதே எடப்பாடி நின்று பண்ணாரு. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பீல் போகாம அவர்கள் வாழ்க்கையே நாசமா போச்சு. அதையும் மறந்து 4 பேர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே எடப்பாடிக்கு இவருக்கு ஏதாவது டீல் இருந்ததுன்னு சந்தேகம் எனக்கு இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நிரூபிச்சுட்டார் அதை. ஆகவே எங்க தொண்டர்கள் இருக்காங்கன்றீங்க? தொண்டர்கள் இருந்தால் ஏன் தோல்வி? போய் கடம்பூர் ராஜ் எதிர்த்து நிக்கிறாரு, தோத்து போயிட்டாரு. திரும்பி வந்து தேனியில நிக்கிறாரு, தோத்து போயிட்டாரு. தோத்தாரா இல்லையா? மக்கள் வெற்றி பெற வச்சுட்டாங்களா இவரை? ஆகவே இனிமேல் எங்க நின்னாலும், அதாவது தினகரன் வாங்கின ஓட்டாவது பரவாயில்ல,
அதோட நல்லா ஓபிஎஸ் வாங்கிட்டு போயிட்டார் ராம்நாட்ல தொகுதியை மாத்தி. அதுக்கு கீழே இன்னொருத்தரை போய் நிறுத்தினாரு திருச்சி எங்கேயோ. அவர் வாங்கின ஓட்டை கொஞ்சம் பாருங்க பாருங்க சார், நீங்களே எடுத்து பாருங்க என்னன்னு. ஆகவே தொண்டர்கள் கிண்டர்கள்லாம் கிடையாது, தொண்டர்களும் கிடையாது, யாரும் கிடையாது. பிஜேபி தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டு ஒரு தேவையில்லாம இவரை கூட்டு உள்ள சேர்த்து டீல் பண்ணி டீல் 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 பண்ணி சேர்த்து என்ன டீல் சார்? அதான் டீல், தொகுதி டீல், தொகுதி டீல், ஏதோ ஒரு டீல். என்ன வேணா நீங்க எடுத்து எப்படி நீங்க அர்த்தம் பண்ணிட்டாலும் சரி, டீல் டீல் தான். டீல் ஆயிடுச்சு, டீல் முடிஞ்சிருச்சு. ஆகவே அந்த டீல் எல்லாம் முடிஞ்சு அது ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு தலைவா. அதனால நீங்க அதை பெருசா இது பண்ணிக்காதீங்க. ஆகவே தொண்டர்கள் எல்லாம் கொடியெடுக்கும் தொண்டர்கள் இங்கே இருக்க மாட்டார்கள், இல்லவே இல்லை. எனது தாய் எங்களை வளர்த்த அம்மா பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு, அதை மீறி அவர் போயிட்டாரு. அவருக்கு நான் நேத்திலிருந்து வைக்கிற வேண்டுகோள், அம்மா பேரை உங்களது கட்சியிலிருந்து எடுத்துருங்க. நான் பேசவே மாட்டேன், தயவு செஞ்சு அம்மா பேர் உங்க கட்சியில் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனாலதான் அவங்க சேர்க்காம இருந்தாங்க. உங்களை வாழ வச்சது புகழேந்தியும் என்னோட இருந்தவர்களும் சேர்ந்துதான் வாழ வச்சோம். நீ கேட்டு பாருங்க எத்தனை பேர் கூட வந்தாங்கன்னு தெரியும். எனக்கு தேனி முத்தையால இருந்து எத்தனை பேர் நினைச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுங்களா? சொல்லிக்கிட்டே போலாம். இவர் ஜெயில இருக்கும்பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை விவரமும் அத்தனை வரலாறும் தங்க தமிழ் செல்வனுக்கு தெரியும். ஏன்னா வெற்றிவேல் இறந்து போயிட்டார். எப்படி சுற்றி வந்த அமைச்சர்கள், இவரு கொடுத்த மரியாதை. ஜெயில் வாழகத்திலிருந்து சொன்னார், பிஜேபியோட கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஒவ்வொரு மாநாடு, மேலூர் மாநாடு, ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்த கூட்டம். திருச்சி மாநாட்டுல தீந்தமிழின் தினகரன் ஆள வருகிறான்னு பேசினாங்க. எவ்வளவு தூக்கி நிறுத்துறோம் நாங்க. அவங்க சொந்தக்காரங்க கூட அவங்கள்ட்ட ஒருத்தரும் பேசுறது இல்லை. அந்த அம்மா சின்னம்மா ஒரு முகத்தையே பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லியாச்சு. சோ இன்னைக்கு நீங்க எடுத்த நிலைப்பாடு சரியில்லைன்னு சொல்றேன். ஆகவே இது தென் தமிழகத்தை நம்பிதான் நீங்க அரசியல் கதையை ஓட்டிட்டு இருந்தீங்க. அங்க இனிமேல் நீங்க வண்டி ஓட்ட முடியாது, காரி துப்பிட்டு போயிடுவான், யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. உங்களை யாராவது உங்க மன ரீதியா ஐயோ விட முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்கவங்க தான் ஏதாவது 10 பேர் பேசிட்டு இருக்கணும். அவங்களும் அடித்தளத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் கீழே. ஆகவே இந்த திமுக வெர்சஸ் தாவேக்கான ஃபைட் பெருசா போயிட்டு இருக்கு சார். இதுல நீங்க என்ன நான் என்ன ஒண்ணும் வேலைக்காக. ஆகவே செய்தது துரோகம். பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு தினகரன் மோசமான நடவடிக்கையில் இறங்கிவிட்டார். பழனிசாமி எப்படி இடி, இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் பயந்துகிட்டு போய் சேர்ந்தாருன்னு ஊரு பேசிக்குதோ, அது மாதிரிதான் இவரும் வழக்குகளுக்கு பயந்துகிட்டு போய் பேசிட்டாருன்னு இந்த ஊர் உலகமும் பேசிக்கிட்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தினகரனால எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த வாக்குகளும் வராது. பழனிசாமியோடு சேர்ந்து போகும் பொழுது மக்கள் காரி துப்புவார், அதை பார்க்கவே முடியாது. பழனிசாமி எதிர்ப்பலைதான் தமிழகம் முழுவதும் இருக்கிறதே தவிர அதுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு இவ்வளவு நாள் பேசிட்டு எவ்வளவு வேதனை சார். அரசியல் அனாதையாக்கி உங்களை தெருவுல நிறுத்திட்டாங்கல்ல. சின்னமான உங்க அக்கா சித்திய தெருவுல நிறுத்திட்டாங்கல்ல அனாதையா. கொஞ்சம் கூட என்ன அப்படி பதவி என்ன வேணும் உங்களுக்கு? இதை விட தன்மானம் வேணாம்? எல்லாம் இல்லையா, சுயமரியாதை இல்ல, தன்மானம் இல்ல, பங்காளி உன்னை கம்ப்ளீட்டா அரசியல் இருந்து காலி பண்ணவரு இப்ப பங்காளி ஆயிட்டாரு. நேற்று வரைக்கும் புகையாளியா இருந்தாரு. ஆகவே அவர் தொலைக்காம விட மாட்டேன்னு சொன்ன. இத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். எனக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மன்னிக்கணும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தொண்டர்களுக்கு தெரியும். ஆகவே இனிமேல் காலையில ஒருத்தர் அடறாரு என்கிட்ட, மதுரையில இருந்து போன் பண்றாரு. என்னன்னா இந்த அயோக்கியம் இப்படி பண்ணிட்டான் அண்ணன், தாங்க முடியலண்ணா அப்படின்னு நடுவுறாரு. ஆகவே எனக்கு தெரியும் அந்த மக்கள் உணர்வுகள், உணர்ச்சி எல்லாம். எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தாரு ஜெயக்குமார்ன்றதுக்காக. நானும் அவரும் வார்த்தைகளை வேகமா விட்ட நேரத்துல பொறாத்தலைன்னு சொல்லிட்டேன். நான் அண்ணனோட இறங்குற ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பூரா பொறாத்தலையின் ஒழிகன்னு கத்துறான். என்ன தூக்கி மேல வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட மறவர்கள் கூட்டம் சார் அது. எழுச்சி மிகு மாணமிகு தமிழர்கள் சார். அவங்க எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாம் இந்த ஆள் பின்னாடி போக மாட்டாங்க சார். தஞ்சை மண்டலமே ஒத்துக்காது. நேத்தி ஒருத்தர் போனார் பாருங்க, அவரு வைத்தியலிங்கன்னு. அவர் என்ன சொல்றாரோ தான் அதை தான் கேட்பாரு ஓபிஎஸ். ஒரு சமயம் வைத்தியலிங்கத்தை வச்சு ஒரு டிராமா பண்ணாரா எனக்கு தெரியாது. அவர் நேரா போய் பொறுத்துருங்க, இந்த அமாவாசை போட்டும், அடுத்த பௌர்ணமி போட்டும், இந்த அமாவாசை வந்துட்டும், எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் சரியா போயிடும். என்டையர் ஓபிஎஸ் டீம் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் நிறுத்தி
இப்ப கடைசியில அவர் உடம்பு சரியில்லை. எதுக்கு எப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. நேத்து பார்த்து எனக்கே கஷ்டமா போச்சு. ஆள் அவ்வளவு ஒடிஞ்சிட்டார். இப்ப என்ன போய் கூட்டணின்னு போறாங்க. அது அவர் இஷ்டம். திமுகவுக்கு போறாரு, தாய் கழகன்ற ஏதோ சொல்லிட்டு போட்டோம். அது வந்து அவருடைய விருப்பம். நான் அதுல போய் தலையிட விரும்பல. ஆனா அதுக்கு ஏன் இந்த ஓபிஎஸ் நடு தெருவில் நிறுத்தினீங்க? தப்பான ஐடியா எல்லாம் கொடுத்து இல்ல உங்க ஐடியா வாங்கி வாங்கி எங்களை செயல்பட விடாம வச்சு ஓபிஎஸ் டிராமா பண்ணிட்டாரான்னு எனக்கு டவுட் வருது. ஆகவே முடிஞ்சது ஒரு 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 சாப்டர் 2 சாப்டர் முடிஞ்சிருச்சு எலெக்ஷன். ஒண்ணு அண்ணன் ஓபிஎஸ் முடிச்சிட்டாங்க. அடுத்து தினகரனை முடிச்சிட்டாங்க. அந்த அம்மா வெளியிலே வர்றதில்லை. அவ்வளவுதான். அவங்க பிஜேபி என்ன டார்கெட் என்ன நினைச்சாங்களோ அதை முழுவதுமாக வெற்றி பெற செய்து விட்டார்கள். இல்ல வியூகம் வகுத்துட்டு வராங்களா சார்? திரும்ப சசிகலா அவர்கள் வியூகம் வகுத்துட்டு வராங்களா திமுகவை எப்படி வீழ்த்துவதுன்னு? சசிகலாவா? யாரை கேக்குறீங்க? திருமதி வி கே சசிகலா அவர்கள் இருக்காங்களா அவங்க அரசியல்ல? வியூகம் வகுத்துக்கிட்டு இருக்காங்களா திமுக எப்படி வீழ்த்துவதுன்னு? அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? நான் இருப்பது திமுகவுக்கு தெரியவே இல்லை. நீ இருக்கிறது உன் கட்சிக்காரனுக்கே தெரியலையா? பக்கத்துல இருக்க ஆளுக்கே தெரியல நீ இருக்கன்னு. அப்புறம் திமுகவுக்கு என்ன தெரியும் நீ இருக்கிறத பத்தி? இது பாருங்க எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாருங்களேன். இவங்க இருக்கிறது திமுகவுக்கு தெரியலையா? எவ்வளவு வருத்தப்படுறாங்க பாருங்க. நான் சுட்டி சுட்டி பாக்குறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்னும் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை யாரும். முடிஞ்சு போச்சு இல்ல. ஆக்கப்பூர்வமா இடிச்சு நின்று ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. மார்ஷல் கேட்கிற மாதிரி ஒருங்கிணைப்பு அது இதுன்னு வந்து இறங்கி பண்ணிருக்கணும். நீங்களே அக்கா பையனை சேர்க்க மாட்டேன்றீங்க, பார்க்க மாட்டேன்றீங்க. அவர் வர மாட்டேன்றார். நீங்க எங்க தலைவி ஆயிடுவீங்களோன்னு சொல்லி. ஆகவே இது 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 இதெல்லாம் பேசினா கஷ்டமா இருக்கு மார்ஷல். ஆகவே இவங்க எல்லாம் சேர்ந்து துரோகியோடு போகலாம். நாங்கள் தயாராக இல்லை. இன்னைக்கு இந்த குன்னம் ராமச்சந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ அவர் வந்து இவர் கூட பயணிச்சவர். அவரோட வைத்திலிங்கத்தோட அவரை தான் குருன்னு சொல்லுவார். ஓபிஎஸ் வந்து கூட இருந்தா கூட எனக்கு தலைவர் வைத்திலிங்கன்னு ஓப்பனா சொன்னவர். இன்னைக்கு திருச்சியில இருந்து முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் ஏதோ உளறிட்டு இருக்காரு. அவர் எங்க அண்ணன் ஓபிஎஸ். நாங்கெல்லாம் சொல்லியாச்சு. நீங்க என்ன அண்ணன் ஓபிஎஸ் சொன்னா என்ன, தலைவர் ஓபிஎஸ் சொன்னா எல்லாம் முடிச்சுட்டாரு. அவரு எல்லாத்தையும் கலைச்சு விடணும்னு நினைச்சாரு. அந்த வேலையை அவர் பண்ணிட்டாரு. இனிமேல் மக்கள் சொல்ற மாதிரி சுயநலமா ஒரு 2-3 சீட்டை வாங்கிட்டு எங்க செட்டில் ஆக போறாரு எனக்கு தெரியாது. அது அவர் விருப்பம், அண்ணன் விருப்பம். அண்ணனை பத்தி தவறா ரொம்பவும் பேச விரும்பல. கடுமையான விமர்சனங்கள் வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா குன்னம் ராமச்சந்திரன் சொன்னது, என் வீட்டுல இருக்கவங்க ஏளனமா பேசுறாங்க, என் மகள் ஒத்துக்கல, இப்படிப்பட்ட அரசியல் வேணுமா, அசிங்கமா இல்லையான்லாம் கேட்டாங்க. ஆகவே நான் வந்து ஸ்டாப் ஆயிட்டேன். நான் வந்து எங்கேயும் போகல. அம்மா தலைவர் படத்தோட கொடியோட இருக்கிறது தான் ஒரு மாண்புமிகு மனிதனுக்கு தொண்டனுக்கு அழகா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அவரு வைத்திலிங்க தலைவர்னு சொல்லும்போது எனக்கு விரும்பல. நான் இருந்தாலும் இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் வரவேற்பேன். எல்லோரும் போயிட்டாங்க அவர் விட்டு. அந்த பெரம்பலூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாரும் போயிட்டாங்க. எடப்பாடி கிட்ட அவர் ஒருத்தர் போல. வைத்திலிங்கத்தை நம்பி இருந்தார். வைத்திலிங்கம் அவருக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டார். சோ இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலைகள் காலையில இருந்துச்சா எங்க ஓடலாம், எங்க போய் சேரலாம், எங்க செட்டில் ஆகலாம், யார் என்னத்தை கொடுப்பான், எம்எல்ஏ கொடுப்பானா, காசு கொடுப்பானான்னு அலையிற கூட்டத்துக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் மாதிரி வேதனையா இருக்கு. எப்படி வளர்த்த இயக்கம் சார் தலைவரும் அம்மாவும் நினைச்சு எவ்வளவு வேதனையா இருக்கணும் மார்ஷல். இன்னமும் இந்த தினகரனை எல்லாம் தலைவர்னு சொல்லிட்டு வெளியில வராங்க பாருங்க. அவங்க தன்மான உணர்வுகளை தான் எண்ணி வேதனைப்படணும். நினைச்சு எங்க போறதுங்க? ஏதோ ஒரு போஸ்டிங் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு ஒட்டிட்டு இருக்க பாரு. அதுதான் சுயமரியாதைக்கு இழுக்கு. சொல்லாதீங்க. பெரிய பெரிய தலைவர்கள் பேரையெல்லாம் தயவு செஞ்சு பசுமனையா பேர்லாம் சொல்லாது. தன்மானத்தோட வாழ்ந்த தலைவர் அவர்லாம். எம்பிக்கு நிற்கிறார், எம்எல்ஏக்கு நிற்கிறார், ஜெயிக்கிறார், சொத்துக்களை வாரி வழங்குகிறார், ஏழை எளியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கிறார், நேதாஜியின் சீடராக இருக்கிறார். பெரிய வரலாறு அவர் பின்னாலே இருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது. இங்க போய் நேற்று வரைக்கும் பகையாளியா, துரோகியா, ஆட்சியை அபகரித்து தெருவில் எங்களை அனாதையாக்குன மன்னிக்க முடியாத குற்றவாளியா, இன்னைக்கு காலையில எங்க பங்காளியோட நான் சேர்ந்துட்டேன். திருவா போய் நான் வந்து அவரை முதலமைச்சர் ஓட்டு கேட்க போறேன், கட்டி தழுவிக்கிறேன். ஓ ஓ நீ எங்க போறன்றத பாப்பமே, எவ்வளவு தூரம் போறேன்னு. வரேன் தேர்தல் களத்துக்கு வரேன், வந்துட்டு தான் இருக்க பின்னாடி. வா விடமாட்டேன் தினகரன். ஒண்ணு கவலைப்படாது. எவ்வளவு கொடுமைகளை எனக்கும் செய்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். விடவே மாட்டேன். பழனி ஸ்லீப்பர் செல்லு யாரு?
பழனியை பொண்ணு செந்தில் பாலாஜி உனக்கு ஸ்லீப்பர் செல், நானும் சம்பத் அண்ணன் கொடகு வரைக்கும் நீ சொன்னீன்னு எம்எல்ஏக்கெல்லாம் கொண்டு வந்து பாதுகாத்தேன். ஒரு அப்பீல் போயிருந்தா அவங்களாம் எம்எல்ஏவா தொடர்ந்து இருப்பாங்க. அதையும் நாசம் பண்ணேன். ஆகவே நீ தப்பிச்சுட்டதை நினைக்காது, உன்னை மன்னிச்சு விட்டதாக நினைக்காது, நடக்காது. நீ எப்படிப்பட்ட ஆள், உன்னுடைய முகமூடி முகத்திரை கிழித்தெறியப்படும். மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம் தலைகுனிவானங்கள் தலைவர் பாடல்கள் ஒளிச்சு நீ முக்காடு போட்டு அரசியலிருந்து அகற்றப்படும் வரை பழனிசாமியோடு சேர்ந்து அந்த கதை தொடரும். பழனிசாமி ஒருத்தர் தான் எதிரியா நினைச்சனா, அரசியல் எதிரியா நினைச்ச நான் பயணம் செய்த, நீயும் சேர்ந்து இரட்டை எதிரிகளாக கருதி இனி பயணம் செய்து. நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி மார்ஷல், தேங்க்யூ வெரி மச். சரியான நேரத்துல சரியான பேட்டி மக்களுக்கு தெரியட்டும் சார். எல்லாமே மார்ஷல் அமைதியா இருந்துட்டா இவங்க நினைச்ச முடிவெல்லாம் எடுத்து நாங்க எடுத்து தான் சரின்னு போவாங்க. அப்ப இவருடைய ஒரிஜினல் உண்மையான தோற்றத்தை தோலுரித்து காட்ட வேண்டும். இவர்கள் பச்சோந்திகள் என்பதை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் வேற வழி இல்லை. இதை பார்த்தா ஒரு சில பேருக்கு வயிறறியும், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். என்ன திட்டிக்கோ, எங்கேயாவது தப்பா பேசுனா கொஞ்சம் சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன், திருத்திக்கிறேன். ஆகவே என்னுடைய நிலைப்பாடு சரியானது. என்ன காலையில எழுந்தா கேட்கறாங்க, அங்க போறீங்களா இங்க போறீங்களான்னு. இந்த குன்னம் ராமச்சந்திரன் சொன்ன பதில் தான் என் பதிலும். வெயிட் அண்ட் சீ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.